இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான தேவை இருக்கிறது. அற்புதம் நடந்தாதான் அந்த காரியத்துல நீங்க மாற்றத்தை காண முடியும். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறாரு. வலது கரம் என்னை தாங்குகிறாரு. கர்த்தருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது. அதை உணர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறதை உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீங்க பெரியவனாகும் தானே பிரயாசப்படுறீங்க. படிப்புல, வேலையில, பிஸ்னஸ்ல, நீங்க எடுக்கிற முயற்சியில, நீங்க இருக்கிற இடத்துல எதை செய்தாலும் பெரியவன் ஆகணும். அதானே நேச்சுரலா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். பிஸ்னஸ்ல பெரியவன் ஆகணும், வேலையில பெரியவன் ஆகணும், படிப்பில பெரியவன் ஆகணும். ஆனா கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்குமா? நீங்க பிரயாசப்படலாம், முயற்சி பண்ணலாம், படிக்கலாம், உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம். தேவனுடைய காருண்யம் இருந்தாதான் நீங்க பெரியவன் ஆக முடியும். அப்ப தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய காருண்யம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்குது. எப்ப அது கிடைக்கும் தெரியுமா? உங்களை தாழ்த்தும் போது. ஆண்டவரே, என் பலத்துல ஒண்ணு இல்லை, என் முயற்சி, என் ஞானம், என் திறமை எல்லாம் ஒண்ணு இல்லை, நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன். ஆனா நீங்க தான் என்னை பெரியவனாக்க முடியும், நீங்க தான் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும், நீங்க தான் என்னை உயர்த்த முடியும். நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வலதுகர் உங்களை தாங்கி பிடிச்சு உங்களை பெரியவனாக்குமா? எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அவருடைய கரத்துல உங்களை கொடுத்துடுறீங்களா? வலது கரத்துல, ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்க என்னை பெரியவனாக்குகிற தேவன், என்னை தாங்கி நடத்துகிற தேவன். என்னுடைய சொந்த பலத்துல, ஞானத்துல நான் சாதிக்க முடியாது. ஆனால் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.